இப்போ என்னுடைய அக்கௌண்ட் வந்து நிறைய நபர்கள் கேட்டிங்க. என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்க்கணும் சார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியணும் அப்படின்னாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய பெயர் அமர் சிங். என்னுடைய இங்கே வேலட்லேயே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அமர் சிங் கலை பெருமாள். நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய வேலெட்டில் எவ்வளோ பேமெண்ட்டு, மெயின் வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 600 rupees இருக்குது. ஓகே, அடுத்தது என்னுடைய ட்ரேடிங் வேலெட்டில் மட்டும் இல்லை, நான் எப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது ஃபின்டாஸில் நான் எப்போ எனக்கு வந்து ஐடி கிடச்சிது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15. அன்றைக்கி வந்து கம்பெனி கொடுத்த, நான் ட்ரையாங்கிள் பண்ணியிருந்தேன், 3 ஐடி பண்ணியிருந்தேன், அதுக்கான 499 + 998. ஸோ எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் இது மீதி 100, 250, 153, 100, 100, 400, 420 இது எல்லாமே என்னுடைய டெபாசிட். இதுவரை என்னுடைய ட்ரேடிங் பேலன்ஸோடைய டெபாசிட்டுங்கிறது வந்து 3000 ரூபாய் இருக்குது. இதில் நான் சில பேருக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிறது நீங்கள் போட்ட பணத்தை கேபிட்டலை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது. அந்த ரிவர்ஸ் பண்ணுறது நான் 10 ரூபாய் ரிவர்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் 10 பைசா எனக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து 8 ரூபாய் 30 பைசா எனக்கு பேலன்ஸ் வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட எப்போ ரிவர்ஸ் பண்ணேன்னா 29 டிசம்பரில் ரிவர்ஸ் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 வரை எனக்கு 10 பைசே வந்து ரிட்டர்ன் வந்துட்டு. இதே மாதிரி தான் உங்களுக்கு எப்பொழுது உங்களுடைய கேபிட்டலை எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பேமெண்ட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்களோ அதில் 1% டெய்லி. அப்போது 10 ரூபானா 10 பைசா டெய்லி, 100 ரூபானா டெய்லி 1 ரூபி, 1000 ரூபானா டெய்லி 10 ரூபா, 1 லட்சம் ரூபானா டெய்லி 1000 ரூபாய். இது மாதிரி 100 நாளில் கண்டினியூஸாக உங்களுக்கு 1000 வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் உங்களுடைய ரிவர்ஸ் பேட்டர்ன். இந்த ரிவர்ஸ் பேட்டர்னில் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது, இதுவரை என்னுடைய கமிஷன் வேலெட்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னுடைய இந்த நம்மளுடைய மொத்த டீமினுடைய இதில் ஒரு 50% டீம் தான் எனக்கு இதில் இருக்குது. ஸோ அந்த 50% டீம் இன்னொரு வேலெட்டில் இருக்குது. ஸோ இதுவரை என்னுடைய 2 நாள் வருமானம் என்பது 4913 ரூபாய். எவ்ரி செகண்ட் பை செகண்ட் எனக்கு இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி என்னுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 15th அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இன்றைக்கி இதை எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 லெவல் ஜென்ரேஷன் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. 1 ரூபி எல்லாருக்குமே 0.002 வரும். இப்போ எனக்கெல்லாம் 1 ரூபிக்கு குறையிறதில்ல. அதே மாதிரி 25 பைசா, 10 பைசா, 15 பைசா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா இட் வில் டேக் 1 minute வரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தள்ளி விடுறதே 1 நிமிஷம் நீங்கள் தள்ளி விடணும். இப்படி போயிட்டே இருக்கும் கீழே. இப்போ நீங்கள் இந்த டேட் வரை பார்த்தீங்கன்னா 15th 1 2028. ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் வந்து டெய்லி ஸ்பான்சர் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்பான்சர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காது, அது எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ காம்பவுண்டிங் பண்ணுறாங்க, இது எல்லாமே இருக்கும். இது கிட்டத்தட்ட இது போயிட்டே இருக்கும். இது எண்ணில் இடங்க நம்ம இது கவுண்ட் பண்ணதே இல்லைன்னா இது மாதிரி ரன்னிங் ஆகிட்டே ரோலிங் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த 10 லெவல் ஜென்ரேஷன் இதுக்கு தான் நீங்கள் வந்து 1000 rupees சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்கள். இது இடையிடையே உங்களுக்கு டெனாமினேஷன் கிளியராக இருக்கும். சார் 10 லெவல் ஜென்ரேஷன், நான் 5 லெவல் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இங்கே கூட பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பான்சர் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் வந்து 49 பைசா. இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக எனக்கு வகையில் ஸ்பான்சர் போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ரன்னிங் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ வருமானமும் சேர்த்து தான் நமக்கு டெய்லி வந்து ஒரு 1500லேருந்து 2000 ரூபாய் ஒரு வேலெட்டில் குறையிறது கிடையாது. இதனுடைய ஆவரேஜ் பேமெண்ட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்கள், போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பான்சர் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் 1 ரூபி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ரோலிங் போயிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 3000 நபர்கள்ட்டேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 லெவல் ஜென்ரேஷன் இல்லையா, குறைஞ்சபட்சம் நம்ம டீமில் 5000 நபர்களை க்ராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது ரோலிங் ஒன்ல இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் நம்மள்ட்ட டீமில் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரோலிங்னா இன்னும் போயிட்டே இருக்கு பாருங்கள். எஸ், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ் 10 பைசாவில் நிற்கிறேன். ஓகே, ஸோ எப்போது பார்த்தீங்கன்னா
இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இதுவரை போயிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நாள் வருமானம் 2130. 15th அன்றைக்கி பார்க்கலாம். 14th அன்றைக்கி 2607. ஸோ 2 days இன்கம் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போது நம்மளுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நம்ம பிஸ்னஸ் பிளான் படி ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வேலெட்டை காமிக்கிறேன். தேவைப்பட்ட இன்னொரு வேலெட் கூட காமிக்கிறேன். ஓகே, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக 34,450 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 34,000 ரூபாய், 34,450. ஓகே, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 34,450 ரூபா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000, 10,000 மட்டுமே 34,450 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ப்ரீமியம் பேக்கேஜ் நான் எடுக்கலை, நான் ஒன்லி சிங்கிள் பேக்கேஜ் மட்டும்தான். ஸோ அதனால் ப்ரீமியம் பேக்கேஜ் இங்கே தெரியாது. ஸோ 0. யார் வேணாலும் நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் சிங்கிள் ஐடிக்கு மேலே நீங்கள் கம்பெனி கொடுத்துருக்குற டிஃபால்ட்டாக கொடுக்குற எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் பேக்கேஜ். அதுக்கப்புறம் என்னுடைய மெயின் வாலெட் பேலன்ஸ், என்னுடைய ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டாப்அப் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுடைய டெபாசிட் பண்ணுறதுக்கோ நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேலெட்டில் வச்சுருப்பீங்க. இந்த மெயின் வேலெட்டில் வச்சதுனால எனக்கு 0.08% டெய்லி கிடைக்கும்னு சொன்னது வந்து 1541 ரூபாய் கிடச்சிருக்கு. திஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஓகே, அடுத்தது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ். நான் மற்றவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான யாரெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இதில் அவங்களுடைய வேலெட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரெவென்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 5% ரெவென்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த 5% ரெவென்யூ 1,32,731 வாங்கியிருக்கேன். அடுத்தது ஏர்ன் ஆட் இன்கம். இந்த ஏர்ன் ஆட் இன்கம்ங்கிறது வந்து ஆஃப்டர் இந்த வேலெட்டுக்கு இந்த சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி லிமோசோனில் நான் வாங்கினதுங்கிறது வந்து இதில் ஆட் ஆகலை. ஒன்லி ஆஃப்டர் இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இந்த வேலெட்டில் நம்ம மாற்றிருக்கோம். இதுக்குள்ளே 5,780 ரூபாய் ஆட் இன்கம் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது டீலக்ஸ் இன்கம்ங்கிறது தினசரி 20 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 15th அன்னை வரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீலக்ஸ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,820 ரூபா, தினசரி 20 ரூபாங்கிறது இருக்கும். அடுத்தது உங்களுடைய லக்ஸுரி போனஸ். இந்த லக்ஸுரி போனஸுங்கிறது 3,750 ரூபா. இது உங்களுடைய ஃப்ரண்ட் லைனில் 10 நபர்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா லைஃப் டைம் கிடைக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி உங்கள் 2வது லெவலில் 100 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, 2வது லெவலில் 100 மெம்பர்ஸ் இருந்தால் இந்த 50 ரூபீஸுங்கிறது லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3,750ங்கிறது என்னையிலேருந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1லேருந்தே நான் வாங்கியிருக்கேன். நவம்பர் 1 ஆன்வர்ட்ஸ், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ 2.5 மாதமாக கிட்டத்தட்ட 3,750 ரூபா வாங்கிட்டுருக்கேன். அடுத்தது பர்மனெண்ட் மந்த்லி சேலரி. இந்த பர்மனெண்ட் மந்த்லி சேலரிங்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இந்த வகையில் இந்த பர்மனெண்ட் மந்த்லி சேலரிங்கிறது கடந்த 3 மாதங்களாக நான் வாங்கிட்டுருக்கேன். ரைட்? ஓகே, சரி. இந்த சரி, இது இதாகிடுச்சு. ஒரு நிமிஷம். சாரி, இந்த பர்மனெண்ட் மந்த்லி சேலரி 1,25,000 ரூபா வாங்கியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம் எப்பெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்மனெண்ட் மந்த்லி சேலரி கடந்த 3 மாதங்களாக வாங்கிட்டுருக்கேன். எஸ், நவம்பர் 4 வந்து 25,000 மந்த்லி சேலரி, டிசம்பர் 4 வந்து 25,000 ரூபா மந்த்லி சேலரி, 1 ஜனவரியில் வந்து 75,000 ரூபா. அதாவது எனக்கு இந்த சிஸ்டம் ஆரம்பித்து 1000 சேல்ஸ் லெஃப்ட் 1000 சேல்ஸ் ரைட் கொடுத்தது லிமோசோனில். இப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, அங்கே வந்து ஆக்சுவலாக 2,500 கிராஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த சிஸ்டம் இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் மேட்சிங்கெல்லாம் இன்னும் கிரெடிட் ஆகலை. அந்த வகையில் லிமோசோனில் 25,000 ருபீஸும் நீங்கள் இங்கே செக் பண்ணால் கூட தெரியும். லிமோசோனில் 25,000 ருபீஸ் என்னுடைய மந்த்லி சேலரியும், என்னுடைய
ஃபின்டாஸை பொறுத்தளவுக்கு 50,000 ருபீஸும் என்னுடைய மந்த்லி சேலரி எனக்கு இருக்குது. ஸோ இது என்னுடைய மந்த்லி சேலரி. ஃபின்டாஸில் வந்து 50,000 மந்த்லி சேலரி, இந்த லிமாசானில் 25,000 ருபீஸ் மந்த்லி சேலரி. அதுக்கப்புறம் 5 லெவல் ஜென்ரேஷன் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எனக்கு கிடச்சிருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக 24,225 ரூபா, அந்த 50 ரூபா, 100 ரூபா, 250 ரூபா, 500 ரூபாங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் 5 லெவல் ஜென்ரேஷன் கிடச்சது 24,000. அதே மாதிரி 10 லெவல் ஜென்ரேஷனில் யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அந்த இன்கம்னுடைய 10%ல் 1% எனக்கு கிடைச்சது மட்டும் 47,627. அதுக்கப்புறம் மேட்சிங் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 4,45,000 ரூபாய் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 4,44,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நல்ல இன்கம் தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நீங்கள் டோட்டலாக இதுவரை ஒரு 5,000 ரூபாய் அங்கே இருக்குது மெயின் வேலெட்டில், கமிஷன் வேலெட்டில் ஒரு 5,000 ரூபாய் இருக்குது. அது இல்லாமல் 8,12,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 8,12,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 5,000 ருபீஸ் ஆட் பண்ணிக்கங்க. அப்போது 8,15,000ன்னு வச்சுக்கோங்க. 8,15,000 டிவைடட் பை ஆகஸ்ட் 15 இல்லையா, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் 4.5 மாதங்கள். இந்த 4.5 மாதங்களில் டிவைடட் பை 4.5 டிவைடட் பை 4.5 பண்ணிங்கன்னா ஒரு அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஒரு நாளைக்கு. ஸோ 4.5 மாதம்னா 4 135 நாட்கள். ஸோ 135 டேஸ் டிவைடட் பை பண்ணிங்கன்னா 6,037 ருபீஸ் பர் டே என்னுடைய சராசரி இன்கம். என்னுடைய ஒரு நாளுடைய சராசரி இன்கம் 6,037 ரூபாய். இது என்னுடைய சிஸ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கான லைஃப். இது ஒரு நாளைக்கு என்னுடைய 17 வாலெட்டில் இது என்னுடைய ஒரு வேலெட்டை மட்டும் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வேலெட்டையும் தெரிஞ்சிங்கன்னா 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சத்துக்கு குறைவாக இன்கம் இல்லவே இல்லை. ஸோ அந்த வகையில் என்னுடைய ஏர்னிங்ஸ்ங்கிறது 45 to 55 கிட்ட இருக்கும். நான் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணலை. என்னுடைய இந்த கமிஷன் வேலெட்டில் மட்டுமே என்னுடைய வேலெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 to 55 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஹிஸ்ட்ரி. இது மட்டும் இல்லை, என்னுடைய அனைத்து விதமான அந்த ஆஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா தீபாவளி பம்பர் ஆஃபராக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பெய்டட் 110 பிளாட்டினம் பைக் அண்ட் குவிட் கார் அச்சீவ்டு. ஓகே, ரெண்டாவது வந்து அடுத்த மாதம் நவம்பர் மாதத்துக்கான அச்சீவ் பார்ப்போம். நவம்பர் மாதத்தில் பஜாஜ் 250cc பல்சர் அச்சீவ்டு, குவிட் கார் எகெயின் அச்சீவ்டு. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா? ஓகே, தேர்டு வந்து நம்மளுடைய லாஸ்ட் மந்த் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிரெஸோவை போயிட்டு i20 போயிட்டு i20லாம் 00 இருக்குது பாருங்கள். இந்த ரைட் சைடில் கார்னரில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுனால உங்களுக்கு இதில் வந்து அச்சீவ்டுங்கிறத காமிக்கல. மற்றபடி நாங்கள் டாடா ஜியரா வரை பார்த்திங்கன்னா 00 இருக்கும். கீழே வந்து 2,500 PV 2,500 PVக்கு 4,221 லெஃப்ட், 3,043 ரைட். இது வந்து லாஸ்ட் மந்தோடைய என்னுடைய டோட்டல் டர்ன் ஓவர், அந்த கரண்ட் PV ஒரு மாதத்தில் மட்டும் பண்ணது. சரிங்களா? அடுத்தது மஹேந்திரா BE6க்கு வந்து 2,278, 3,456 பெண்டிங் இருந்ததுனால நமக்கு மஹேந்திரா BE6 கிடைக்கல. பட் டாடா ஜியரா நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் மந்த் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்கூட்டர் அச்சீவ் பண்ணியாச்சு. மேபி பைக் வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 98 PV தான் இருக்குது ஒரு சைடு, இன்றைக்கி முடிஞ்சிடும். நாளைக்கு மேபி இந்த வாரத்துக்குள்ளே அந்த 142 PV 235 PVங்கிற குவிட் காருக்கும் முடிஞ்சிடும். சாரி, 332,151 மேபி 367,548 வந்து பேலன்ஸ் இருக்குது. அது முடிச்சிடலாம். மேபி இன்னொரு மேக்ஸிமம் இன்னொரு 10 days தான். அடுத்தது டாடா பஞ்சுங்கிறது 100% வித்தின் 10 to 15 days முடிச்சிடுவேன். ஸோ திஸ் இஸ் அ கன்ஃபார்ம், ரைட்டுங்களா? இது வந்து இன்னும் 16 days இருக்குது. 15 days 10 to 12 daysலேயே முடிச்சிடுவேன், டோன்ட் வரி. ஸோ இது என்னுடைய அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸுங்கிறது மிகப்பெரிய ஏர்னிங்ஸ். ஸோ இதே மாதிரி என்னுடைய 17 வேலெட்டும் காமிக்கிறதுக்கு 17 வேலெட்டுக்கு ஒரு வேலெட்டை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட் லீடர்ஸ். உங்களுக்கு இதை பாருங்கள், பொறுமையாக இதை வந்து எங்கே போனாலும் போட்டு காமிங்க. இது உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.